கதிர ரிசார்ட்ல வச்சு ராஜி பார்த்துடுறாங்க. பார்த்ததும், "என்ன கதிர் மாதிரி இருக்கே!" அப்படின்ட்டு வேகமா ஓடி போய் கதிர்ன்னு கூப்பிட்டுட்டு பேசுறாங்க. உடனே கதிர் ராஜிய பார்த்துட்டு, "என்ன ராஜி நீ இங்க இருக்கிற?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "அத நான் உன்கிட்ட கேட்கணும். நான் ஃபோன் பண்ணாவும் எடுக்க மாட்டேக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல?" அப்படின்ட்டு இங்க ராஜி ரொம்ப கோவமா பேசுறாங்க. உடனே கதிர் இருந்துட்டு, "நீ எக்ஸாம் எழுதுறல, அதனால தான் இங்க சென்னைக்கு வந்தேன்." அப்படின்ட்டு கதிர் பொய் சொல்றாங்க. "அப்படி நீ சென்னைக்கு வந்தா என்கிட்ட பேசியிருக்கணுமே! நீ பேசவே இல்ல. ஃபோன் பண்ணாலும் எடுக்கவும் இல்ல. இப்ப என்ன சமாளிக்கிற மாரி பேசுறியா? சொல்லு. எதுக்காக என்ன அவாய்ட் பண்ற?" அப்படின்ட்டு கதிரோட சட்டைய பிடிச்சுட்டு ராஜி கேள்வி கேட்குறாங்க. அப்ப இங்க ராஜியோட அப்பா, "என்ன நம்மளால இவங்க 2 பேத்துக்கும் பிரச்சனை வரக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு, "ராஜி நில்லு, நிறுத்து. கதிர் சட்டையிலேருந்து கைய எடு." அப்படிங்கிறாங்க. உடனே, "அப்பா மாதிரி இருக்கு. அப்பா நீங்க எப்படிங்க?" அப்படின்ட்டு ராஜி அவங்க அப்பாவ பார்த்து கேட்டதும், "மாப்பிள்ளை எனக்காக தான் இங்க என் கூட வந்திருக்காரு." அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜியோட அப்பா சொல்றாங்க. உடனேவும் கதிர், "வேண்டாம் சொல்ல வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இல்ல இப்ப சொல்லியே தான் ஆகணும். இதனால உங்க 2 பேத்துக்கும் பிரச்சனை வரக்கூடாதுல்ல." அப்படின்ட்டு இங்க ராஜியோட அப்பா இருந்துக்கிட்டு, "எனக்கு கேன்சர் இருக்கு. அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். என்ன தனியா விடக்கூடாது." அப்படின்னு சொல்லி தான் மாப்பிள்ளையும் என் கூட வந்திருக்காரு. "இது உனக்கு தெரிஞ்சுன்னா நீ ரொம்ப வருத்தப்படுவேன்னு சொல்லிட்டு தான் உன்கிட்ட அவர் இத சொல்லாம மறைச்சுட்டாரு." அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜியோட அப்பா சொன்னதும், கோமதியும் அத கேட்டுட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. "அண்ணா உடம்புல கேன்சர் இருக்கா?" அப்படின்ட்டு ஷாக் ஆயி நின்னுட்டு இருக்காங்க. ராஜி இருந்துட்டு, "ஏன் கதிரு இவ்வளோ பெரிய உண்மைய என்கிட்ட சொல்லாம மறைச்சுட்ட? நான் எங்க அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வருத்தப்படுவேன்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட சொல்லாம விட்டுட்டியா?" அப்படின்ட்டு ராஜியும் அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே கதிர் இருந்துக்கிட்டு, "ஆமா, உங்க வீட்ல உள்ளவங்களுக்குலாம் தெரிஞ்சா வீட்ல உள்ளவங்கலாம் ரொம்ப கஷ்டப்படுவீங்கல்ல. அதனால தான் இத யார்கிட்டயும் நான் சொல்லவே இல்ல." அப்படின்ட்டு இங்க ராஜி கிட்ட கதிர் சொல்றாங்க. உடனே ராஜியோட அப்பா பாவம் அவன் யார்கிட்டயும் சொல்லாம மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிக்கிட்டு, அவனே எல்லா கஷ்டத்தையும் எனக்காக அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். "மாப்பிள்ளைய மாதிரி ஒருத்தன் உனக்கு கிடைக்கிறதுக்கு நீ தாம்மா குடுத்து வச்சிருக்கணும். இப்படி ஒரு மாப்பிள்ளைய நான் தேடினா கூட உனக்கு பார்த்து கல்யாணம் முடிச்சிருக்க மாட்டேன். அவ்வளவு நல்லவன்." அப்படின்ட்டு இங்க ராஜியோட அப்பா கதிர பத்தி நல்ல விதமா சொல்றாங்க. உடனே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜி அவங்க அப்பாவ பிடிச்சு அழுதுட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.